நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலா அருகே உடல்நலம் சரியில்லாத மகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த பெண்ணை நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திக்குழு தங்களது காரில் பாதுகாப்பாக அழைத்துச் சென்றது. அப்போது பேட்டியளித்த பெண் சூரல்மலையில் இதுபோன்ற ஒரு நிலச்சரிவை பார்த்ததில்லை என்று அச்சம் தோய்ந்த முகத்துடன் தெரிவித்தார். நாங்கள் இப்போ 5 வருஷமா இங்கே இருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த மழை ஒரு வாரமாக அடிச்சுட்டே இருந்துச்சு. ஒரு 2 நாள் விடாமல் அடித்ததுனால தான் இந்த மாதிரி மண்ணிடிச்சல் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்க ஸ்கூலெல்லாம் போயிடுச்சு. ஒரு சாப்பாட்டுக்கு கூட ஒரு பொருள் வாங்கினோன்னா அந்த டவுன் தான் இருந்துச்சு, அந்த டவுனும் போயிடுச்சு. ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். இதே மாதிரி எங்கள் கூட வேலை செஞ்சவங்க நிறையா பேர் தான் இந்த ஆபத்தில் போயிருக்காங்க. சூரல்மலாவில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் அப்பகுதி மக்கள் பகிர்ந்து கொண்டனர். 2-3 பேரெல்லாம் போயிடுச்சு. அங்கே ஒன்றுமே தெரியல. எல்லாரும் அந்த வீடெல்லாம் அந்த பள்ளிக்கிட்ட கொஞ்சம் வீடு இருந்துச்சு, அந்த வீடெல்லாம் போய் ஒரு லைனில் மொத்தம் வீடும் போயிடுச்சு. அதில் ஒரு 10-20 வீடு இருக்குது கீழே டவுனில், அதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் நம்ம கூட்டாளியில் இருக்குது, கூட்டக்காரர் இருக்குது. அந்த எல்லாம் டின்னில் சீட்டில் எல்லாம் விழும்போது என்ன தெரியல. அது பட்டனே வெளியே அந்த அப்சைட்டில் தாமசிக்கணும் அந்த வீட்டில். அதில் வெளியே லைட்டு போட்டு அங்கே இது கரண்ட் இருக்காரு. அப்போ வெளியே பார்க்கும்போது ரொம்ப சவுண்டில் வருது. இது முடிஞ்சேன்னா 10-15 நிமிஷத்தில் பாலம் உடஞ்சிருச்சு. பாலம் உடஞ்சி ரொம்ப சப்தத்தில் வந்துருச்சு. பெரிய பாலம்ல ரொம்ப சப்தம் வந்துச்சு. அது முடிஞ்ச என்னன்னா இங்கே வருന്ന தண்ணி இந்து போச்சு. இல்லாட்டினா அங்கே எல்லாம் அனுப்பி எல்லாம் மாட்டி போயிட்டாங்க. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவரின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சூரல்மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நீலகிரி மாவட்டம் கொல்லியட்டியைச் சேர்ந்த கல்யாணகுமார் என்பவர் உயிரிழந்தார். அவரது குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொது நிவாரண நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார். சூரல்மலையில் வீடுகள் இருந்த சுவடே தெரியாத அளவுக்கு ஆறுகள் சீற்றத்துடன் அவற்றை வாரி சுருட்டியுள்ளதாக மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள ஷபீர் தெரிவித்துள்ளார். என்ன மாதிரி ஒர்க் இந்த இடத்துல போயிட்டு இருக்கு சார்? இப்போ பாடிஸ்ல எப்படி சர்ச்சிங் தான் நடக்கும், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்க ரோடு எல்லாமே இருந்து போச்சு இல்ல. அப்புறம் பாடி அப்பப்போ கிட்டத்தட்ட தோல்லேட்டி கீழே ஆம்புலன்ஸ் இருக்கு, அங்கே எத்திக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, மேப்பாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்கே போய் மோர்சரிலாம் போட்டு வச்சிருக்கேன். நிறைய பேரை இனிமே கிடைக்கணும். அப்படிதான். இப்போ இந்த இடம் ரிவரா இருக்குதா இல்ல இந்த இடம்? அவங்க சொல்றாரு, அவங்க நேட்டிவ், அந்த பர்சன் நேட்டிவ், அவங்க சொல்றாரு ரிவர் இந்த பக்கம் போயிருந்தது. இதெல்லாம் இதெல்லாமே புது. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருந்தோம் இங்க எல்லாம். பாருங்க அங்க எல்லாம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருந்தோம் இங்க எல்லாம், அதெல்லாம் அடிச்சு போயிருக்கு. இப்போ எல்லாத்துலயும் இப்போ இந்த மாதிரி பாறையா இருக்கு. இப்போ இவங்க இருந்தவங்க எல்லாம் எங்க சார்? அது சொல்ல முடியாது. இப்போ ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குன்னாச்சா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்ல எல்லாமே கீழே போயிருக்கும். ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு 3 years பேக் இங்க புத்துமலைன்னு சொல்றாரு இன்னொரு பிளேஸ் இருந்தது, அங்கே அந்த மாதிரி தான் முதல்ல ஸ்ட்ரைக்ல எல்லாருமே கீழே போச்சு. ஆமா, அப்படியா? அப்ப அதனால இங்க யாரும் இருக்கிறதுக்கு பாடியா இருக்கு ப்ராபபிலிட்டி கம்மி. ஏன்னா இதெல்லாம் மேல இருந்து வந்துருச்சுல்ல, அதுக்கு முன்னாலே அந்த மட்டும் வெள்ளம் எல்லாம் கீழே போயிருக்கும், அதுல போயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாடினா ஸ்மெல் வந்திருக்கும்ல சார்? அப்ப நீங்க அதை எப்படி ஃபைன் பண்றீங்க? இல்ல, இது ஸ்மெல் வரதுக்கு டைம் ஆகல. ஏன்னா இப்போ 24 hours ஆகல. நைட்டுக்கு இன்னைக்கு காலையில் அவ்வளோதான் டைம். இப்போ அதுக்கப்புறம் இப்போ நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா டாக் வரணும், போலீஸ் டாக் எல்லாம் அந்த மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறேன்.